Okay. How many days did you have this program? How many days did you have this program? 10 days. Very good. Who organized this summer camp? Who organized? யார் இருந்தது நடத்துறது? ஜான் பால். வெரி குட். ஸோ அன்புக்குரிய குழந்தைகளே, உறவுகளே, மாலை வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் ஜான்பாலும் ஒன்றாகத்தான் படித்தோம். எங்களுக்கும் நாங்கள் பிரதராக இருக்கிறப்ப ஒவ்வொரு மே மாதமும் எங்களுடைய பள்ளிகளில் இந்த சம்மர் கேம்ப் நடத்துவோம். அதை வந்து ஜான்பால் வந்து தொடர்ந்து அதை விடாமல் நடத்துவதை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் எவ்வளவு எளிதாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளால் ஆங்கிலம் பேச முடியும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு திறமை இருக்கிறது என்பதை வந்து ஜான்பால் உண்மையிலே வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். எனவே அவருக்கு உண்மையிலே என்னுடைய மனதார நன்றியை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். உண்மையில் அப்படித்தானே? உண்மையில் அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்குனா இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம என்னதான் படித்தாலும் ஆங்கிலம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மொழியாக பார்க்கப்படுது. அதனால் இப்பொழுதிருந்தே உங்களுடைய அந்த ஆங்கிலத்தை வந்து நாம் நன்றாக பேசுவதற்கு, படிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த முகாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நான் லோயலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்னுடைய வகுப்பு தோழர், அவருடைய பேர் வந்து ஆண்டனி ராஜ். அவர் வந்து நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து தான் வந்தார் காலேஜ் படிக்க. தொடக்கத்தில் அவருக்கு வந்து காலேஜில் வந்து எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்களாவது கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுடைய செமினார் ஃபாதர்ஸுக்கு படிக்கிறதுனால இங்கிலீஷு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாது. பரீட்சையில் வந்து எல்லா பாடங்களிலையும் அரியர் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து அந்த அரியர் வச்சுருந்தாலும் அதை கண்டு மனம் கலங்காமல் அவர் வந்து தொடர்ந்து அவருடைய கடின உழைப்பு, உங்களை போல தான் அவரும் கஷ்டப்பட்டு அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் ஆங்கிலம் பேசுவாங்க, அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போய் படம் பார்க்க போயிடுவாங்க காலேஜ் டைமுக்கு பிறகு, மதியத்துக்கு அப்புறம். ஆனால் இவர் வந்து ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் அவங்களோட சேர்ந்து உட்காந்து எங்களுக்கு இங்கிலீஷை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு நாங்கள் சொல்லி கொடுத்ததுனால ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு அதன் பிறகு எல்லாரும் அந்த அரியர்ஸ், அந்த ஃபெயில் ஆனார்ல, அதிலெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் ஒரு அரசு ஆங்கில அதிகாரியாக ஒரு பள்ளியில் வேலை பார்க்கிறார். கைதட்டலாமா? காரணம் வந்து அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு. ஆங்கிலம் வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு எளிதான ஒரு மொழி தான். நம்ம ஆர்வத்தோடு படித்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். உண்மையிலே எனக்கு பொறாமையாக தான் இருந்துச்சு. இந்த வயசில் நீங்கள் இந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் 12th முடித்த பிறகுதான், அதன் பிறகுதான் ஆங்கிலமே பேச ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இந்த வயசில் பேசுவதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இதோட முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, சரிங்களா? ஸ்கூலுக்கு போன பிறகு போய் படிக்கணும். தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க இருப்பீங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கிறவர்கள் இருப்பீங்க. அதனால் தொடர்ந்து ஆங்கிலம் வாசிக்க வேண்டும். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஆங்கிலம் தொடர்ந்து பேசணும். தப்போ கரெக்டோ அதை நம்ம விடாமல் பேசினா தான் நம்மளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். என்ன கிண்டல் பண்ணுவாங்க, தப்பாக பேசினா சிரிப்பாங்க, அப்படி நினச்சோம்னா நம்மளால் எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாது, சரிங்களா? அதனால் நீங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. அதனால்
ஆங்கிலத்தை நன்றாக எழுத, படிக்க, பேச கற்றுக்கொள்வோம். தெரியாததை டீச்சர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவர்கள் சொல்லித் தருவாங்க. உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற நான் இங்கே வர்றப்ப ஏதோ ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கும், எல்லோரும் கீழே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே ஜான் பால், யூ கிவன் அ பெஸ்ட். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச்.